கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் படைத்தார், நான் ஏன் இவ்வளவு பாடுகள் அனுபவிக்கணும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் கவலைகளை ஆண்டவரிடத்தில் கூறி தினமும் இந்த 10 வேத வசனங்களை சொல்லி ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உள்ளது. நீரே ஜீவனுள்ள தேவன், அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களை கைவிடாதேயும். ஒருவேளை இமைப்பொழுது எங்களை நீர் கைவிட்டாலும் உம்முடைய உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்துக் கொள்வீரே. ஆண்டவரே, நான் கூப்பிடுகிற சத்தம் உமக்கு கேட்கிறதோ? நீர் கேட்டு எனக்கு இரங்கும், எனக்கு மறு உத்தரவு தாரும். என் கால் சறுக்குகிறது என்று சொன்னாலே என்னை தாங்குவது உம்முடைய கிருபை அல்லவோ? என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி இருக்கும் ஒவ்வொரு வேளையிலும் நீர் தரும் ஆறுதல் தான் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். நாங்கள் உம்மை சார்ந்துதான் நிற்கிறோம். மனுஷர்களை மேற்கொள்ள விடாதேயும். ஒருவேளை என் தாயும் தகப்பனும் என்னை கைவிடலாம், ஆனால் யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, என் காலங்கள், என் நாட்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்கள் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் கைக்கும் என்னை விடுவியும். இந்த லேசான உபத்திரவத்தை அதி சீக்கிரத்தில் என்னை விட்டு நீக்கிவிடும். உம்முடைய நித்தியமான மகிமைக்காக நான் காத்திருக்கிறேன். ஏழையாகிய நான் கூப்பிடுகிறேன், நீர் கேளும். என்னுடைய இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கும். நீர் மரணத்தை ஜெயமாக சிலுவையில் வெற்றி சிறந்தீர். ஆம் தேவனே, எங்கள் முகங்களில் இருக்கும் கண்ணீரை துடைத்து எங்கள் நிந்தையை பூமியில் இராதபடி நீக்கிவிடும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் பாடுகள் ஒன்றும் நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றுக்கும் நிச்சயமாய் ஒரு காலம் உண்டு. எது நடந்தாலும் நம்பிக்கையுடன் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நடந்தது அனைத்தும் நன்மைக்கே என்று நிச்சயமாய் முடிவில் ஆண்டவர் விளக்குவார். கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.